ஸ்ரீ மகாபெரிவா அனுக்கிரகத்துடன் நம் நித்தியமும் கைங்கரியம் சார்பாக இந்த தெய்வத்தின் குரலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறோம். நித்தியமும் கைங்கரியம் நமது பாக்கியம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் குடும்பத் தலைவன் முயன்று அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவச் செய்வதை பார்க்கிறோம். நாட்டில் அரசியல் பிரச்சனைகளோ கொந்தளிப்போ எழுமானால் நாட்டு தலைவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு அதனை அடக்குவதை காண்கிறோம். யுக தர்மம் சீர்குலைந்து உலகத்துக்கே உபாதை ஏற்படின் யார் தீர்த்து வைக்க முடியும்? தெய்வத்தினால் மட்டுமே அது இயலும். தெய்வம்தான் மனித வடிவமெடுத்து நாயன்மாராகி உலக துன்பங்களை தீர்க்க முடியும். இன்று அவதார புருஷராக நாயன்மாராக உலக குருவாக ஒளிரும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள்தாம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் ஏற்படும் சந்தேகங்களுக்கு சங்கடங்களுக்கு மார்க்கம் சொல்ல வல்லவர்களாக, துன்பத்தை போக்க வல்லவர்களாக திகழ்கின்றார்கள். ஸ்ரீ பெரியவாளின் உபன்யாசங்கள் பல ஏற்கனவே நூல்களாக வந்திருக்கின்றன. அவற்றுக்கும் தெய்வத்தின் குரலுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், இதுவரை தனித்தனியாக ஓரொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆற்றிய உரைகள் தனி கட்டுரைகளாகவே வெளிவந்துள்ளன. இங்கேயோ ஒரே பொருள் குறித்து அவர் பல்வேறு உபன்யாசங்களிலும் ஸ்ரீமுகங்களிலும் அறிக்கைகளிலும் தனிப்பட்ட உரையாடல்களிலும் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் யாவும் ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து தரப்படுகின்றன. ஏற்கனவே வெளியான நூல்கள், பத்திரிகை குறிப்புகள், கட்டுரைகள், டேப்புகள், அயல்நாட்டினர் பலருக்கு அளித்த பேட்டிகள் ஆகியவற்றில் இருந்தும், அதோடு மேடை பிரசங்கமாக அல்லாமல் ஒரு சில அடியார்களிடை அவர் ஆற்றிய மகா பிரசங்கங்கள், தனிப்பட்டவர்களுக்கு தந்த சந்தேக விளக்கங்கள், சம்பாஷணைகள் ஆகியவற்றில் இருந்தும் செய்யப்பட்ட தொகுப்பே இது. பல பகுதிகளாக பிரித்திருப்பது பற்றி சில வார்த்தைகள். பகுதி பகுதியாக சமயம், சமூகம், ஆன்மீகம், லௌகிகம், கர்மம், பக்தி, ஞானம் என்று அடியோடு பிரிந்திராமல் எல்லாம் ஒருங்கிணைந்த வாழ்வு, இன்டகிரேட்டட் லைஃப், அதுதான் வேத தர்மம் காட்டுகிற வழி. பரம லௌகிகமும் கூட பரமாத்ம தத்துவத்துக்கு அழைத்து போக உதவுமாறு வகை தொகை செய்யப்பட்டிருப்பதே நம் மதத்தின் சிறப்பு. எனவே இந்த முழு வாழ்வையே நமக்கு லட்சியமாக விளக்கும் நம் பெரியவாளின் அருள் வாக்கிலும் அத்வைதத்தில் இருந்து அணுவிஞ்ஞானம் வரை, அம்பிகையில் இருந்து அகற்று விஷயம் வரை எல்லாமும் கலந்துதான் வரும். ஆகவே இங்கு பல பகுதிகளாக செய்திருக்கிற பாகுபாடு விசாலமான பங்கீடுதான், பிராட் டிவிஷன். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற தமிழ் மறைப்படி இந்த எளிய சான்றோரின் திருவாய் வழியே சத்திய தீபமே சுடர்விடுகிறது. அதாவது தெய்வத்தின் குரலையே கேட்கிறோம். இந்து மதத்தின் பெருமையையும் நமது பண்பாட்டின் அருமையையும் கடவுளின் வடிவங்களையும் வேத சாரங்களையும் வாழ்வியலின் இலக்கணங்களையும் சகல துறை சாஸ்திரங்களையும் தத்துவ உண்மைகளையும் பாமரரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்கள் குரல் உரை வடிவில் ஒலிப்பதை கேட்கலாம். மொத்தத்தில் இது ஓர் அருட்பெரும் அறிவு களஞ்சியம், ஞான களஞ்சியம். தெய்வத்தின் குரலை புரிந்து கொண்டால் பாமரன் பண்டிதனாகலாம், அறிஞன் பேரறிஞனாகலாம், மனிதன் தெய்வமாகலாம்.